என்ன மச்சான் டெய்லி ஜிம்முக்கு போற, ஆனா ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லன்னு ஜிம்முக்கு போற எல்லார்கிட்டயும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இப்படி சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க. என்னையும் இது மாரி நக்கல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஜிம்முக்கு போனாலே ஆர்னால்ட் மாரி மசில்ஸ் இருக்கான்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஆக்சுவலி என்னன்னா ஃபிட்னஸ் வேற, பாடி பில்டிங் வேற. இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஃபிட்னஸையும், பாடி பில்டிங்கவும் ஒரே டைம்ல பண்ண முடியாது. பாடி பில்டிங் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் மாரி ஒரு ஸ்போர்ட். பட் டிஃபரெண்ட் என்னன்னா கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால எல்லாரும் விளையாடுற மாரி பாடி பில்டிங்க எல்லாராலையும் பண்ண முடியாது. அண்ட் ஃபிட்னஸ்னா இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக எல்லாரும் கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒன்று. அண்ட் இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் பண்றவங்கள டிமோட்டிவேஷன் மட்டும் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காம்படிஷன் டைம்ல பாடியை நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்காகவே நிறைய கடினமான ப்ராசஸையும் மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ராசஸை லைஃப் ஃபுல்லாக பண்றது டேஞ்சரஸ்னு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனால காம்படிஷன் முடிஞ்சதும் ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. அடுத்த காம்படிஷன் வர ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி மசில்ஸையும் லாஸா விடாம மேனேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் அ பிக் ப்ராசஸ். இன்ஃபேக்ட் பாடி பில்டர்ஸோட பாடி கூட காம்படிஷன் டைம்லையும் காம்படிஷன் இல்லாத டைம்லையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரெகுலராக ஜிம்முக்கு போனால் கண்டிப்பாக ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஆனால் பாடி பில்டர்ஸாக ஆக முடியாது. ஃபிட்னஸ்னா பாடியை வெளியே ஷேப்பாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, பாடி உள்ள ஹார்ட், கிட்னிஸ் மாதிரி எல்லா பார்ட்ஸையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதும், கொலஸ்ட்ரால் அண்ட் ஹெச்பிஒன்சி மாதிரி எல்லா மெட்டபாலிக் மார்க்கர்ஸையும் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுறது தான் ஃபிட்னஸ். ஸோ மசில்ஸை பெருசாக்குறது ஃபிட்னஸ் கிடையாது, அது பாடி பில்டிங். அண்ட் இதுதான் ஃபிட்னஸ்க்கும் பாடி பில்டிங்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். அதனால புதுசாக ஜிம்முக்கு போகிறவங்களும் ஜிம்முக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறவங்களும் இந்த டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரியான கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். கைஸ், புதுசாக பாடி பில்டிங் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ப்ரொஃபஷனல் கோச்சோட கைடன்ஸில் மட்டும் பண்ணுங்க. கூகுள் கைடன்ஸ்லையோ அன்ப்ரொஃபஷனல் சொல்றத பிளைண்டா கேட்டு கண்ட ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அது உங்க உயிருக்கே கூட ஆபத்தா மாறிடும். அண்ட் ரீசெண்ட் டேஸ்ல யங் பாடி பில்டர்ஸோட உயிரிழப்புகளை அதிகமாக நியூஸ்ல பார்க்க முடியுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஜிம்முக்கு போறப்ப உங்களை யாராவது இது மாதிரி கலாய்ச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.